அனைவருக்கும் வணக்கம். வரலாறு என்றால் வரலாற்றின் பழைய பக்கங்களில் இருந்துதான் தேட வேண்டுமா? இப்போது நம் கண் முன்னே ஒரு வரலாறு நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றியும் பார்க்கலாம். 2026 ஏப்ரல் 23, அதாவது நேற்று நடந்த தேர்தலில் தமிழக மக்களால் நம் கண் முன்னே நிகழ்த்தப்பட்ட வரலாற்றை பற்றி பார்ப்போம். வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சம் 78% தான் வாக்குகள் விழும். ஆனால் தவைக்க தலைவர் திரு விஜய் மக்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழக மக்கள் வயது வித்தியாசமின்றி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு படையெடுத்து விட்டனர். விழுந்த மொத்த வாக்குகள் 85%. இது ஒரு புதிய வரலாறாகும். தமிழக வரலாற்றிலேயே ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிக வாக்குகள் விழுந்த நாள் இன்று. இப்பொழுது சுதந்திரத்திற்கு பின்னால் 1951 முதல் 2026 வரை சட்டமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். 1951 54.75%, 1957 46.56%, 1962 70.65%, 1967 76.57%, 1971 72.10%, 1977 61.58%, 1980 65.42%, 1984 73.47%, 1989 69.69%, 1991 63.84%, 1996 66.95%, 2001 59.07%, 2006 70.82%, 2011 78.01%, 2016 74.24%, 2021 72.73%, 2026 84.51%, ஏறக்குறைய 85%. 2026 தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,67,07,380. இந்த தேர்தலில், அதாவது 23 ஏப்ரல் 2026 தேர்தலில் வாக்கு செலுத்தியவர்களின் மொத்த எண்ணிக்கை இதுவரை இன்னும் இறுதிப்பட்டியல் வெளியே வரவில்லை. தோராயமாக 4.85 கோடி மக்கள் வாக்கு செலுத்தியுள்ளனர். இது மாநில தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகமான வாக்கு விகிதமாகும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.